மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுக்கான இடைக்கால நிர்வாக சபை விடயங்களில் வக்பு சபையானது அரசியல்வாதிகளது அள்ளக்கையாக செயற்படக்கூடாது என வாய்ஸ் ஆஃப் மெரதூர் அமைப்பின் தலைவர் ARM அசீம் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் தற்காலிகமாக இடம்பெற்றுள்ள இடைக்கால நிர்வாக சபை சம்பந்தமாக விசேட ஊடக சந்திப்பொன்று செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி சாய்ந்தமருது தனியார் மண்டபத்தில் இரவு நடைபெற்ற வேளை மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், போலீசாரை கூட ஜனநாயக ரீதியாக இயங்க விடாமல் பாராளுமன்ற உறுப்பினர் மிரட்டுகின்றார். எனவே தான் அனுர அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளொன்றினை முன்வைக்கின்றோம். இந்த அரசாங்கத்தில் தூரநோக்கின்றி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை குழப்பகரமான நிலைக்கு இட்டுச் செல்ல எத்தனிக்கின்றார். எனவே தங்களது பிரதேச செயலாளரினால் வக்பு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெயர் பட்டியலை ஏற்றுக்கொண்டிருந்தால் மக்கள் குழப்பமடைய மாட்டார்கள். ஆனால் இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதாம் பாவா அவர்கள் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி வக்பு சபையை அச்சுறுத்தி எமது மக்களை ஒரு குழப்பகரமான நிலைக்கு இட்டுச் செல்கின்றார். இவ்வாறான விடயங்களை நாம் கண்டிக்கின்றோம். வக்பு சபையானது அரசியல்வாதிகளது அள்ளுக்கையாக செயற்படக்கூடாது என குறிப்பிட்டார். இச்செய்தியாளர் சந்திப்பில் வாய்ஸ் ஆஃப் மெரதூர் அமைப்பின் செயலாளர் AM ரம்சான், வாய்ஸ் ஆஃப் மெரதூர் அமைப்பின் உறுப்பினரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான UL ரஸ்பி ஆகியோரும் உடனிருந்தனர். SLCJ ஜும்மா பள்ளிவாசல் போன்ற பல ஜும்மா பள்ளிவாசல்களை கொள்கை ரீதியாக இந்த மருதூர் மண்ணிலே முரண்படாது ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒருங்கிணைப்பில் நாங்கள் ஈர்ந்து கொடுத்த அந்த பங்குகள் இன்றும் மகிழ்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இவ்வாறான நிலைமைகளை ஆவம்பா அவர்கள் ஒரு வித்தியாசமான போக்கிலே எங்களுடைய மருதூர் மண்ணை கையாள்வதை முற்றாக நிறுத்திவிட்டு ஜனநாயக ரீதியாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் எவ்வாறு ஜனநாயக ரீதியாக எல்லா நிறுவனங்களையும் வழிநடாத்த படித்திருக்கின்றதோ அதே படிப்புரை அவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கிற